புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர மத்திய அமைச்சர் நாராயணசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று புதுச்சேரியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் எம்.வி. உமலிங்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்து பேசிய ஜெயலலிதா, மத்திய அமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரிக்கு இதுவரை எந்தவிதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதியை பெற்றுத் தந்தாரா? இல்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்த போது கூட திரு நாராயணசாமி எதையுமே செய்யவில்லையே. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அரசால் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறிய ஜெயலலிதா, இங்கு அதிமுக அரசு அமைந்திருந்தால் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் கூறினார். என்ஆர் காங்கிரஸ் அரசால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டிய ஜெயலலிதா, மீனவர்கள் சிறைப்பிடிப்பு விவகாரத்தில் மத்திய அரசின் தவறுகளை என்ஆர் காங்கிரஸ் தட்டி கேட்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். காரைக்கால் பகுதி மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் போது அவர்களை விடுவிக்க ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறதா என்ஆர் காங்கிரஸ் அரசு? இல்லை. எங்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடித்து செல்லப்படும் போது அவர்களை விடுவிக்க நான் முயற்சிகள் மேற்கொள்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் விடுதலையாகி திரும்பி வரும்போது அவர்களோடு சேர்ந்து காரைக்கால் மீனவர்களும் எனது முயற்சியால் வருகிறார்கள். மக்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தாமல் தங்கள் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட காங்கிரஸ் அரசை வெளியேற்றி மக்களாட்சியை மலர செய்ய வேண்டும் என்றும் ஜெயலலிதா கூறினார்.